அன்பார்ந்த பக்தர்களே, அந்த எம்பெருமான் முருகப்பெருமான் முன்னாடி இருப்ப பெண்கள் அனைவரும் கற்புக்கு முருக பக்தர்கள் என்று அனைவரும் சிவனின் கீழ் இருக்க, அதாவது தன் கீழ் ஆள வேண்டும், இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததனால்தான் அவருக்கு அழிவு ஏற்பட்டது. துரியோதனின் பொறாமையினால்தான் கௌரவ உடைமை அழிந்தது. கர்ணனுக்கு அங்கதேசத்தை கொடுத்த துரியோதனன் பாண்டவர்களுக்கு 7 ஊராவது கொடுத்திருக்கலாம், இல்லை 7 வீடாவது கொடுத்திருக்கலாம். கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடித்து பொறாமையின் உச்சத்த நிலை இருந்ததனால்தான் அவருக்கு அழிவு ஏற்பட்டது. அதே போல் தன்னுடைய பலம், அகங்காரம், தன்னுடைய செயல்பாடு எல்லாம் ஒரு குடையின் கீழ் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் நான் தான் முதல் என்று கூறி இறைவனையும் இறை சார்ந்த அடியாரையும் மதியாமல் இருந்ததனால்தான் சூரபத்மனின் அழிவு. இதோ முருகப்பெருமான் அனைவரும் தங்களுடைய அணிகலன்கள், நகைகள், குழந்தைகள் அனைவரையும் கவனமாக பார்த்து கொள்ளவும், கூட்டம் அதிகமாக வரும் நேரங்களில் எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை பலம் பார்ப்பதற்கு முத்தனதன் போலி வேடம் போட்டு வந்தது போல் சில அடியார் வேஷம் போட்டு வருவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்கிறது. பக்தவழிகள் அனைவரும் தயாராக இருந்து இந்த போராளிகளை கண்டு கவனமாக இருக்கவும், பெண்கள் தங்களுடைய நகைகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சிறு குழந்தைகளையும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது காவல்துறை அறிவிப்பு. ஏனென்றால் காவல்துறை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக அணிகலன்களை, தங்களுடைய நகை அணிகலன்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ அகங்காரத்தை அழிப்பதற்கு, பொறாமை குணத்தை நீக்குவதற்கு, பேராசையை ஒழிப்பதற்கு,
பதவி பட்டம் எல்லாம் என்கீழ் என்று மார்தட்டி கூறிய ஆத்மாக்களுக்கு இதோ முருகபெருமான் ஆங்காரத்துடன் செயல்பட்டு ஓங்காரமாய் அருள் செய்கிறாய். அதாவது சற்று முன்பு தீபாவளி என்று நரகாசுரம் மதம் நடந்தது, பானாசுரவரம் அதற்கு முன்பு நடந்தது. இப்பொழுது இந்த மாதங்களிலே சூர சங்கார வரம் நடந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு தயாராக வந்து நிற்கிறார். அவருடன் தேவசேன படைகளும் வீரபாகு தலைமையில் முருகப்பெருமானின் தேவசேன படைகள் இருந்து இப்பொழுது எல்லா கம்புக்கு வெளியில் இருந்தால் மிக நன்று. யாரும் அந்த முருகப்பெருமான அருகாமையிலேயோ மற்ற இடங்களிலேயோ சற்று தள்ளி இருந்து கொள்ளவும், அதுவே சிறப்பு, நன்று. இப்பொழுது அதாவது இந்த புறம் இருப்பவர்கள் முருகனின் தளபதியான வீரபாகுவின் தேவசேன படைகள். அங்கு எதிரணியில் இருந்து வரும் தயாருடன் பார்த்தா தேவசேனைகளே இங்கு குளிமி மகேந்திரி மலையை, அதாவது சூரபத்மன் இருந்த இடம் மகேந்திர மலை. ஒருவன் அகங்காரத்தோடு பதவி வெறியோடு தன் பல வெறியோடு முருகப்பெருமானும் போயிட வருகிறார். ஞான பண்டிதனாக முருகன் இருந்த காரணத்தினால் அவருக்கு இறுதியில் முக்தி நிலை கிடைக்கிறது. அவருக்கு இறுதியில் முக்தி நிலை கிடைக்கிறது. ஒரே ஒரு கேள்வி, அடியார்கள் அனைவரும் சற்று சுவாமி முருகப்பெருமான் சுற்றி வளவர தேவசேன படைகள் இப்போ எதிரே மேலதாளத்துடன் மகேந்திரி மலையில் இருந்து அசுரப்படைகள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த சிகப்பு கொடியுடன் வரும் நபர்கள் எல்லாம், வீரர்கள் எல்லாம் அசுரப்படைகள். பச்சை கொடி, பச்சை மயில் வாகனே என்று முருகனை பாடக்கூடிய பச்சை கொடியில் உள்ளவர்கள் எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானின் அடிப்படையில் வீரபாகுனுடைய சேனையின் உருவான தேவசேன படைகள். இது அசுர படைகள் வந்து கொண்டன. அதாவது போர் என்பது முடிவு எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறது. அதுபோல் முருகப்பெருமானிடம் இறுதியில் மோதும் பொழுது சூரபத்மனுக்கே தெரிந்து விட்டது நாம் செய்வது தவறு என்றுதான். அப்படி இருந்தும் பின்னோக்கி செல்ல விரும்பவில்லை. வீரனுக்கு சிறந்த அழகு மோதி பார்த்து வென்று தோற்பு செய்வதுதான். அந்த அடிப்படையில் சூரபத்மன் முதலில் தன் தம்பியான கஜமாசுரனை அனுப்புகிறார். அதன் பின்பு சிங்கமாசுரனை அனுப்புகிறார். அதன் பின்புதான் சூரபத்மன் வருகிறார். இப்ப முதலில் கஜமாசுரன் சூரபத்மனின் தம்பி. இவர் 10,000 யானை படையும் உடையவர். அவரது தாய் மாயை, சூரபத்மனுடைய தாய் மாயை. கஜமாசுரன், சிங்கமாசுரன் இவருடைய பெரும் மாயை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இரவுல சக்தி ரொம்ப இருக்கும், மாய வித்தையெல்லாம் செய்வாங்க. எப்படி ராமாயணத்தில் இந்திரஜித் மாய வேலை செய்தார், அதை லட்சுமணால் தாக்க முடியலை. அதுபோல் இங்கு கஜமாசுரன் மாய சித்து வேலையெல்லாம் செய்து கடுமையாக போரிடுகிறார். அதையும் நமது முருகப்பெருமானுடைய வீரபாகு தேவசேனைகள் தயாராக இருந்து தூள் தூளாகின்றன. அகங்காரம் கூடாது, உன்னுடைய வலிமையினால் நன்மை செய் தீமை செய்யாதே என்ற பேரொரு எடுத்துக்காட்டுதான் இது. ஒரே ஒரு வரியில் கூறுகிறேன். இப்பொழுது அந்த படைக்கு அசுரப்படையும் தேவசேன படைகளும் தயாராக இருக்கிறது. இதனுடைய பார்ப்பதின் நோக்கம் நமக்கு என்ன கிடைக்கும்
அடியார்களே தெரிந்து கொள்ளுங்கள். சேலத்தில் மகாத்மா காந்தி நடந்து வரும் பொழுது வறுமையின் கீற்றில் உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாம் இடுப்பில் வேட்டியுடன் அரவணை துண்டுடன் அமர்ந்தார்கள். அதை காந்தி பார்த்தார். இவ்வளவு பேர் வறுமையில் இருக்கிறார்களா, நான் இந்த கோட்டு சூட்டு போடணுமா என்று அன்றே ஒரு வேட்டி வாங்கி இடுப்பில் துண்டும் பொறாமையினால் வாழ்ந்தால் அழிவோம். தன்னுடைய பலம் மிக்க இருக்கிறது, ஒரு கோழையை ஏழையை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணுவதற்கெல்லாம் இந்த சூரசம்ஹார வதம் என்பது மனதில் பதிந்து நன்மையை ஏற்படுத்தும். அதான் கண்ணால் பார்ப்பதிலும் சில நன்மை, காலால் கேட்பதிலும் நன்மை, அறிவிக்கப்பூர்வ சிந்திப்பதிலும் நன்மை. இப்பொழுது இந்த நிகழ்வினை கண்ணால் கண்டு அகங்காரத்தை ஆங்காரத்தை மனதிலிருந்து நீக்கிக் கொள்ளலாம். அதாவது இந்த வாலிபால்ங்கிற பந்து விளையாட்டை முதல்ல கண்டுபிடிச்சது இங்கிலாந்துல தான். அந்த இங்கிலாந்துல ரொம்ப கொடுமையான மண்ணை விட்டு இருந்தான், ரொம்ப கொடுமையானவர்கள். ஐயா சங்கரால ஊத்துங்க. எப்படி நாராயணன் விசிட்ட பாஞ்சசன்யங்கள் சங்கு இருந்ததோ அதே போல் தேவசேனை படைகளும் சங்கு மொழி ஒலிக்கின்றன. இப்பொழுது தேவசேனை படைகள் போர் தயாராக வந்து கொண்டிருக்கின்றன. தேவசேன படைகள் கஜமாசூர் படையோடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அந்த காட்சி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நமது மனதில் உள்ள அகங்காரம் ஒழியப்படும். வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே. இப்பொழுது மீண்டும் தேவசேனை படைகள் போராடுகின்றன. தேவசேனை படைகள் கஜமாசூர் படையை வம்சம் செய்கின்றன. ஆயுதங்கள் படைக்கப்படுகின்றன. வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே. அண்ணனார முழங்க வீரமாக தலைமையில் இந்த அசுர அழிவு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பார்த்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி அத்தியாரத்தை ஆங்காரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல். சூரபத்மனுடைய வீரர்கள் பின்னோக்கி சென்று மடிந்து கொண்டே வருகிறார்கள். வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே. இப்பொழுது அசுரப்படைகள் தேவசேனை படைகளை முன்னோக்கி சென்று தாக்கிக் கொண்டிருக்கின்றன. அசுர பரிமாணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவே, முருகனை தேவசேனை படை முன்னோக்கி சென்று கைவாசனை தாக்கும் சூழல் மகேந்திரன் விளைய அரும்படி அங்குள்ள கடவுளே சிதறியலாம். கட்சியப்பு சிவாச்சாரியார் கண்டபுரத்தில் 1,00,000 கிரகணத்தில் அந்த சூரசம்ஹாரத்தை அவ்வளவு சிறப்பாக எண்ணியிருப்பார். இருவரும் பாசனைக்கு சென்று கஜமாசனுடைய சூரசம்ஹாரம் நடக்கப் போகிறது. தேவசேனையில் பிறப்பு தயாராகிறார்கள். பாஞ்சசன்யம் முழங்கப்படுகிறது. பெருமாள் கூட முருகனுடைய பாஞ்சசன்யம் முழங்கிறது. வெற்றிவேல், வெற்றிவேல். அகரத்தோட படைகளும் சரியாக முழங்கிக்கொள்ள போகின்றன. வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே. அதாவது முருகனுடைய தம்பி இளைய தம்பி கஜமாசன் அசுரோட வந்து முருகப்பெருமானுடன் போரிட்டு இறுதியில் தன்னுடைய மரண அவலத்தை சந்திக்கப் போகிறார். கடுமையாக சூரசம்ஹார கஜமாசன வதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவசேனையில் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இன்னும் வந்து போங்க, வந்து போங்க. ஆமா, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தேவசேனை படைகள் தன்னுடைய முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே போரிடவும். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அதாவது ஆணவத்தின் உச்சநிலை அடைய போகிறது.
இறங்கி வைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்முடைய மனதில் உள்ள தலைவர்களும் இதோடு இறங்கி இதனுடைய முருகனுடைய அறுவடை பெறுவதற்கு வாய்ப்பும் வந்துவிட்டது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அசுர சேனப்படைகளும் தேவசேன படைகள் கடுமையாக மோதிக்கொண்டிருக்கின்றன. படை பின்வாங்கி கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். அவர் வைக்கும் போது கடத்துல வச்ச படம் போடணும். அதாவது அசுர தேவ படைகளும் படைகளும் மோதும் பொழுது அஸ்திர பரிமாணங்கள் நடந்து கொண்டிருந்தது. அக்னியாஸ்திரம், வர்ணாஸ்திரம், அக்னியாஸ்திரம் வர்ணாஸ்திரம் போட்டு தேவசேனையிலும் அசுர தேவனையும் போரிட்டார்கள். அதனுடைய ஒரு நிகழ்வு சூரபத்மனுடைய அஸ்திரமும் மோதிக்கொண்டிருக்கின்றன. பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவார். அந்த அடியார்கள சற்று கவனமா பின்னாடி உட்காந்துங்க. அதற்கு நம்ம முதலே அறிவுறுத்தி சொன்னோம். நம்முடைய தேவசனை பேர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இதோ இன்னும் சில மணித்துளிகளில் ஆனந்தமே பெரிது என்று போரிட்டுக் கொண்டிருந்த கஜாமாசுரன் வீழும் நிலை வந்துவிட்டது. கஜமாசனுடைய போர் வீரர்கள், அதாவது சூரபத்மனுடைய தம்பி லட்சம் போர் வீரர்களுடன் அசுர படைகளுடன் முருகனுடன் மோதி 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 போரிட்டு பின்வாங்கி பின்வாங்கி சென்றுகிறார். மலை சுற்றுலாக போனது. கடல் அலைகள் பொங்கி எழுந்தன. இப்பொழுது இறுதி நிலை கஜமாசனுடைய ஆணவம் ஒழிவதற்கு இறுதி நிலை வந்துவிட்டது. கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது. லட்சம் வீரர்கள் அசுரப்படைகள் மோதுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக ஞானவேல், முருகவேல், சண்முகவன், கந்தன், கடம்பன், அந்த முருகப்பெருமான அருவுடன் தேவதாபடைகள் கடுமையான படைகளை தூசம் செய்கின்றன. அந்த நிகழ்வைத்தான் பார்க்கின்றோம். இந்த நிகழ்வு நம் மனதில் உள்ள ஆணவத்தை நீக்கக்கூடிய ஒன்று. இப்பொழுது இறுதியாக கஜமாசுரன் மேலும் மேலும் வந்துவிட்டது. அடியார்கள் அனைவரும் தங்களுடைய மனதில் உள்ள ஆணவத்தை நீக்கிக் கொண்டு இன்றிலிருந்து ஒரு இறை முருகப்பெருமான் அருளால் நம்முடைய ஆணவத்தை நீக்கி இறையருளால் நல்லது நடப்பதற்கு ஏதோ நேரம் வந்துவிட்டது. கஜமாசுரனுடைய ஆணவம் ஒழிவதற்கு ஏதோ தயாராகிவிட்டது. முருகப்பெருமானின் அர்த்தம் கஜமாசுரன் உணவுடைய ஆணவம் அடைய போகிறது. எம்பெருமான் முருகப்பெருமான் வீரவாக சேனையுடன் இதோ கஜமாசுரனுடைய ஆணவம் அடைகிறது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். எம்பெருமான் முருகப்பெருமான் கஜமாசுரனை அடித்து இப்பொழுது வாசலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்.
தங்களுடைய ஆணவம் இறைவனால் நன்மை எடுக்கப்படுகிறது. சொல்லுங்கள், ஆணவத்தை நீக்கிக் கொண்டு அரோகரா சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சூரபத்மனுடைய தம்பி கஜமாசுரன் மாயை கஜமாசுரனை உற்பத்தி அதாவது உருவாக்கும் போதே 1,00,000 பேர்கள் சூரசன்மனை வளர்ந்தார்கள். அந்த 1,00,000 வீரர்களும் அழிந்தார்கள். கஜமாசுரன் வீழ்ந்தான். இதோ முருகப்பெருமான் வெற்றி கஜமாசுரனை வெற்றி வகை சூடி தேவனுக்கு அருள்வழி கொண்டார். ஆணவத்தை நீக்கி அடியாமல் அனைவரும் என் ஆணவம் அழிந்தது, இன்று முதல் நான் எம்பெருமான் முருகனின் அடிமை அவருடைய என்று மனதில் நினைத்துக் கொண்டு நல்வழிப்படுத்திக் கொண்டு வாழ்வதற்கே இந்த நிகழ்வு எம்பெருமான் முருகன் அருள் தேவர்களுக்கு கிடைக்கிறது. அனைவரும் வணங்கிக் கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, அரோகரா. அதாவது முருகனுடைய ஞானப்படை வீரவாவின் தலைமையில் கஜமாசுரனை தும்சம் செய்கிறது. அப்படியே முருகனுடைய அடியார்களை பார்த்தால் பொங்கி எழுந்து வந்து அருள் கொடுக்கிற போல இருக்கிறார்கள். அவர்கள் காலையிலே விழுந்து விடலாம் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் தோற்றத்துடன் முகப்பொடிவுடன் முருகன் என்றால் அழகு. அதில் முருகனை வணங்க மன்னிச்சிருவோம், நம்மளுக்கு நம்மளோட அழகு கிடைக்கும். குண்டலினி யோக சக்தி உருவாகிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் முருகன் சொல்லுதான். மூலாதாரம், சுவாசீனம், மணிபூரகம், விசுக்தி, ஆஞ்சை, இந்த உடலில் உள்ள குண்டலினி யோக சக்தி 6 அங்கமாக இருந்து உச்சியில் வந்து சகசிராரமாக வந்து ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த ஞான வடிவம்தான் முருகன். அந்த ஞான வடிவான முருகன் எல்லோரும் வென்றார்கள். ஆனால் முருகப்பெருமான் மட்டும் வென்று ஆட்கொண்டார். எதிரியை தன் அருகில் வைத்து அன்பு செலுத்தி அவரையும் கடவுளாக்கினார். அதுதான் ஞான பண்டிதன். இப்பொழுது மீண்டும் கஜமாசுரன் சென்றவுடன் அவருடைய அண்ணன் சிங்கமாசன் வருகிறார், கோபத்தோடு வருகிறார். ஆணவம் அழிந்தது. இப்பொழுது கர்வத்துடன் வருகிறார். ஒரு ஆக்ரோஷமாக பாட போகிறார்கள் இப்போது. ஏனென்றால் 1,00,000 அசுரமனையோடு கஜமாசுரன் வந்தார். அடுத்து 5,00,000 அசுரர் படையோடு சிங்கமாசுரன் போகிறார். அடுத்து 10,00,000 படையோடு சூரசன்மன் வருகிறார். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபலம் கூடிய மாதிரி ஆணவம், மாயை, கர்மம் மூன்றும் அழிய போகிறது. இதோ சிங்கமாசுரன் பலம் முடிகிறார். தேவசேன படைகளில் நம்முடைய போருக்கு இவர்கள் தாங்குவார்களா இல்லது இவருடைய போருக்கு நாம் தாங்குவோமா என்று வலம் வந்து சோதித்து பார்த்து போரிட தயாராக இருக்கிறார். ஆணவம் அழிந்த பின்பு அகங்காரமாக செயல்படக்கூடிய சிங்கமாசுரன், சூரசன்மனின் தம்பி 2 பேர், இதுல இன்னொருவர் இருக்காரு. அதை நம்ம அடுத்த முறை செயல்படுத்துவது யோசிச்சு கொண்டிருக்கோம். சூரபத்மன் மகன் பாண்டுகோபன் அவனும் நடந்துக்கு வருவார். அந்த பாண்டுகோபன் என்ன செஞ்சான்னா, படுத்திருக்கும் போது சன்னல் வடி சூரிய வடி மேல பற்றும். 1 வயசு குழந்தையா இருக்கும் போது உடனே சூரியனை பிடிச்சி கட்டி போட்டுருவார். அதான் பானு கோவன். பானுனா சூரியன். சூரியனை கவிச்சு கட்டி போட்டாங்கன்னா பானுகோவை 1 வயசுல படுத்திருக்கும் போது சூரபத்மன் மகன் எல்லாரும் காலில் விழுந்து அவரை பாண்டுகோவன் சொல்லி விடுவிச்சு சொன்னாங்க. அந்த பாண்டுகோவனுடைய படைகளும் சேர்ந்து எடுத்து போரிட போகிறது.
பாடுபவன் சூரபத்மனுடைய மகன். 1.5 வயதிலேயே தன்னல் இருக்கிற சூரிய ஒளியினால உடம்பு கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டுச்சுன்னு சூரியனை பிடிச்சி கட்டி போட்டவர். எவ்வளவு பலசாலி மாய யுத்தம் செய்து வந்தவர். அவரும் இனி சூரபத்மனும் தயாராக வருவார்கள். இப்பொழுது சூரபத்மனுடைய தம்பி ஆணவம், மாயை, கர்வம், ஆணவம், அகங்காரம், பொறாமை, பேராசை, இந்த செயல்பாட்டில் உள்ளவர்கள்தான் இந்த மூன்றும். ஆணவம் ஒழிந்தது. அடுத்து சங்கநாதம் முளைக்க மீண்டும் போர் தயாராக போகிறது. கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிங்கமாசன் படை தேவசேனை படைகளை தூண்டல் செய்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. கடல் அலை 16 அடி உயரத்துக்கு எழுந்தியது என்று கட்சியை பிரசாரத்தாரில் கூறுவார்கள். அதுபோல அவ்வளவு உயரத்துக்கு எழும்படி ஆக்ரோஷம் வருகின்றன. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இப்பொழுது கஜமாசன் படைகள் மீண்டும் மீண்டும் தேவசேனை படைகளிடம் போயிட்டு முன்னேறி கொண்டிருக்கின்றன. சிங்கமாசன் கடுமையாக போயிட்டுக் கொண்டிருக்கிறார். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல். தேவசேனை படைகள் முன்னேறி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றன. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். சிங்கமாசனுடைய படைகள் பின்வாங்கி கொண்டே செல்கின்றன. ஏனென்றால் மாயை இன்று நாள் அழிந்துதான் ஆக வேண்டும். மாயை அழிய போகிறது. அதனுடைய காலம் வந்துவிட்டது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். தேவசேனை படைகள் மீண்டும் மீண்டும் முன்னேறி அசுர படைகளை தூதம் செய்து கொண்டிருக்கின்றன. கஜமாசன் ஆணவம் முடிந்தது. அகங்காரம், அதாவது மாயை வெளிய போகிறது. நம்ம ராஜசம், ராஜச குணம், தவ குணம், ராஜச குணம், சாத்வீக குணம். மனிதனுக்கு 3 உண்டு. தவ குணம் ராஜச குணம் இருக்கிறது. வீரபாவன் படை சிவாஜி படைத்து விட்டது. முருகப்பெருமானின் ஞானத்தினால் அலக்குரோசமாக விட்டார்கள். இன்னும் சிங்கனுடைய படைகள் அதைவிட ஆக்ரோஷமாக தயாரிக்கிறது. அசுரப்படை சொல்லவே வேண்டியதில்லை. இப்பொழுது பன்மடங்கு அசுரப்படைகள் ஆக்ரோஷம் இது அஸ்திரத்தை விட ஆரம்பித்து விட்டார்கள். சங்கநாதம் முழங்கி மீண்டும் சிங்காதனுடைய பாசறைக்கு போன ஆணைகள் மீண்டும் அஸ்திரங்களை விட்டு போரிட தயார் கொண்டிருக்கிற போராட்டம் அஸ்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வர்ணாஸ்திரம், வருணாஸ்திரம், அக்னியாஸ்திரம், இனி பிரம்மாஸ்திரம் வரப்போகிறது. தேவசேன படைகளுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அருள் கிடைத்து விட்டது. அவைகள் ஆனந்த கூத்தாடி ஆக்ரோஷத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டனர். அடுத்து கஜமாதனுடைய படைகளும் கஜமாதனுடைய பேராற்றலால் முன்னிலை விட்டு மிக கடுமையாக போயிட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆணவம் அடைந்த பின்பு மையம் பொழிய போகிறது.
அதாவது சிங்கமாசனுடைய படைகள் வீழக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அஸ்திர பரிமாணங்கள் பயங்கரமாக ஓசையுடன் இதோ கோரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை பார்ப்பதன் மூலம் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பூர்ணமாக கிட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மத்தில் உள்ள இது கிடைக்கும். இதோ சங்கடாலம் முழங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் வேண்டும் படைகள் தூதம் செய்யப்படுகின்றன. தேவதனுடைய முன்னேறி சென்று இப்பொழுது சிங்கமாசனுடைய படைகள் முருகப்பெருமானுடைய படைகளும் முன்னேறி சென்று போரிட்டு தன்னுடைய வீர செயலை செய்து வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு இப்பொழுது வெற்றிவேல் முருகனுக்கு தேவதன படைகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றன. சிங்கமாசனுடைய மாயை இன்னும் ஒழிந்தவாடில்லை. மாயை ஆழம் அழித்து அகங்காரம் மாயை ஒழிவதற்கு கடுமையாக முருகப்பெருமான் போயிட்டுக் கொண்டிருக்கிறார். அகிலம் சற்று ஓரமாக இருந்து இடையில்லாமல் இறைவனை கண்டுபிடிக்கவும். தேவதன படைகள் முருகனுடைய படைகள் சிங்கமாசனுடைய படைகள் தூதம் செய்கின்றன. வெற்றிவேல் வீரவேல், 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 வெற்றிவேல் வீரவேல். சிங்கமாசனுடைய அழிவு மாயை வீழும் காலம் முருகப்பெருமானுடைய அறிவுடன் ஆக்கிரமத்துடன் முருகப்பெருமானுடைய இறைவனுடைய பாதத்தலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வந்து வெற்றிவேல் அஸ்திர பரிமாணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வர்ணாசிரம் இது நன்றாக இருக்கிறது. அஸ்திர போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவசேனையினுடைய அஸ்திரங்களில் சிங்கமாசன் தாக்கு பிடிக்க முடியாமல் பின்னோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு எடுத்து வரவன் வைக்க வேண்டாமா? முருகனுடைய வீரபாவின் தலைமையில் உள்ள முருகப்பெருமானின் தேவசேனைகள் கடும் ஆற்றலுடன் தயாராகி கொண்டிருக்கின்றன. பல அஸ்திரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிரம்மாஸ்திரம் வேற எல்லா அஸ்திரங்களையும் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இனி 1.5 லட்சம் அசுர தேவியுடன் போயிட்டுக் கொண்ட சிங்கமாசனுடைய மாயை அகங்காரம் வீழப் போகிறது. நம்முடைய மனைவியுள்ள அகங்காரம் இதோட வீழ்ந்தும் இறைவன் ஞானம் முக்தி அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூரசம்கார முழு நிகழ்ச்சியை சுகம் டிவியில் கண்டுகளிக்கலாம்.
2 நாட்கள் கழித்து சிறப்பாக முடிவெடுப்பு செய்யப்படும். தன் பார்த்த நிகழ்வுகளை அடையாளம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். சற்று அடியார்கள் சற்று நகர்ந்து சூரன் சந்தானம் வழிபடும்படி ஆண்டு கொள்ளவும். சூரன் வரும்பொழுது அருகாமை நிற்க வேண்டாம். ஏனென்றால் புண்ணியவான்கள் அருகில் இருப்பது நலம். பாவம் செய்யப்பட்ட சூரன் அருகில் இருப்பது பகுதி அல்ல. சற்று நகர்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்து சூரபத்மனுடைய சிங்கமாதவன் படத்திட்டு சூரபத்மனுடையவரும் சங்கநாதம் படைகள் மாய வித்தையுடன் முன்னேறி கொண்டிருக்கின்றன. தாய் மாயை மாயை என்றாலே படை தேவசேன படைகள் வேலுமனுக்கு அரோகரா. வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே, வெற்றிவே வீரவே. சிங்கமாதவர்கள் பிள்ளைகள் சளைக்காமல் போட்டு முடிக்கிறார்கள். இப்பொழுது தேவசேன படைகளும் வாசலைக்கு சென்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சிங்கமாதவனுக்கே தெரிந்துவிட்டது. அதாவது சிங்கமாதவனுடைய கர்வம் அடித்து போகிறது. வெற்றிவேலுக்கு அரோகரா. வெற்றிவேலு சிங்கமாதவன் ஆரம்பமணிக்கு மாயை அடைய போகிறது. இதோ மாயை விடுகிறது. சிங்கமாதவன் தன்னுடைய ஆணவத்தை மாயை வீடுகிறார். வெற்றிவேலுக்கு அரோகரா. அனைவரும் வெற்றிவேலுக்கு கோர்த்து சொல்லுங்கள். மாயை விடுகிறது. அதாவது சூரபத்மனுடைய படையில் தம்பியில் முதலில் சூரபத்மனுடைய தம்பி கஜமாசுரன் வீழ்ந்தால் அது ஆணவம். சூரபத்மனுடைய தம்பி கஜமாசுரன் வீழ்ந்தால் மாயை. ஆணவம் முடிந்தது, அதன் மாயை முடிந்தது. அடுத்த அகங்காரம் வருகிறது சூரபத்மன். அடுத்து பானுவன் போரிட்டு தோற்ற பிறகு சூரபத்மனே நேரடியாக கிளம்பி வருகிறார். எப்படி
முருகப்பெருமான் தேவசேனை அருள்வாளிக்கிறார். அனைவரும் இறைவனை எப்பெருமான் பிறனை வேண்டிக் கொள்ளுங்கள். மற்றபடி அனைவரே கூட்ட நெரிசலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். போலி அடியவர்களின் பற்றியால் தங்களுடைய நகைகள் குழந்தை இவைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பால் போல் கல்லு புரிந்து அடியார்களோடு சில போலி அடியார்களும் பேசப்பட்டிருப்பார்கள். எப்படி மெய்ப்பொருளாருக்கு சுத்தநாதன் பேசப்பட்ட அடியார்கள் ஆகையால் பெண்கள் தங்களுடைய அணிகலன்களை நகைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். கல்வித்துறை அறிவிப்பு சற்று முருகப்பெருமானியுடைய வணங்கி அவருடைய அருளை புரிகிறோம் என்று தங்களுடைய பொருளை இழந்து விடாதீர்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடியார்கள் அருகில் இருந்து அடியாளர்களை அபகரித்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது காவல்துறையுடைய அறிவிப்பு. கவனமாக இருந்து அடியார்கள் பெண் அடியார்களும் அனைவரும் தங்களுடைய பொருள்களை அணிநடை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது காவல்துறை அறிவிப்பு. இப்பொழுது ஆணவம் அழிந்தது, மாயை அழிந்தது, அகங்காரமான சூரவத்மனுடைய படை தயாராகிவிட்டது. சங்கநாதம் வேண்டாம். மோதலுக்கு தயாராகி தேவசேன படைகளை வலம் வந்து சோதித்து போரிட தயாராகிக்கிறது. சூரபத்மன் முருகனை வணங்கியே இந்த போரினை செய்ததாக கச்சியப்ப சிவாச்சாரியர் கூறினார். ஆகவே இறுதியில் நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சூர சம்ஹார ஆட்கொள்ளல் இதை நாம் மதம் என்று சொல்ல முடியாது. நரகாசுரனுடைய மதம் நடந்தது, பானாசுரன் மதம் நடந்தது. இது மதம் அல்ல, சூரசம்ஹார மதம் அல்ல, சூரசம்ஹார ஆட்கொள்ளல். அதற்காகத்தான் முருகனுடைய சிறப்பு. எல்லா தெய்வங்களும் அழித்தன, முருகப்பெருமான் ஆட்கொண்டு அவர்களையும் ஞானியாக சித்தனாக கடவுளாக மாற்றினார். அதனால்தான் இந்த விரதம், இந்த அடியாருடைய சிறப்பு, முருகனுடைய சிறப்பு, முருகனுடைய பெருமை. முருகப்பெருமான் சிவபக்தனாக இருந்து சூரபத்மன் தவம் செய்து அருள் பெற்றானே, அவரை இழிவு நிலைப்படுத்த வேண்டாம் என்று அவரை பொறுத்து மன்னித்து ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் செய்து ஆட்கொண்ட இந்த நிகழ்வு முருகப்பெருமான் ஞானத்தில் உருவானதால் அந்த ஆட்கொள்ளுதல் நிகழ்ந்தது. நம்மளையும் நாம் எவ்வளோ தவறு செய்திருக்கலாம், எவ்வளோ இந்த புண்ணிய கருணங்களை வீழ்த்திருக்கலாம். நமக்கும் எப்படி முருகப்பெருமான் அந்த சூரபத்மனுக்கே செய்கிற செயலுக்கு சாதுக்களை வம்சைப்படுத்தினார், பெண்களை துன்பப்படுத்தினார், முனிவர்களை கொடுமைப்படுத்தினார், தேவசேனனை முடுக்கி காலில் அமுக்கி வைத்தார். இத்தனையும் முருகப்பெருமான் பார்த்து இறுதியில் அவருக்கும் சிவபக்தனாக இருந்தால் மோட்சத்தை கொடுத்த முருகப்பெருமான் நமக்கும் நமது செய்த தவறுகளை பொறுத்து, நமது கோபத்தை பொறுத்து, நமது மாயையை நீக்கி, நமது அகங்காரை நீக்கி இந்த இறுதியில் நமக்கும் அருள் கிடைப்பதற்கு முருகப்பெருமான் அருள்வாளிப்பார். மனதில் எம்பெருமான் முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். இது இறுதி நிகழ்வு. சூரபத்மனுடைய வரம் தான் மிக சிறப்பு. இதுவரை கஜமாசுரன் அழிக்கப்பட்டார், சிங்கமாசுரன் அழிக்கப்பட்டார். ஆனால் சூரபத்மன் அவரை நிற்கதியாக்கி தங்கி ஆட்கொண்டார். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் ஆட்கொண்டார். அதற்கடுத்து நம்மளை ஆட்கொள்வார். சூரபத்மனுடைய
அன்பார்ந்த தமிழடியார் முருகப்பெருமான் பக்தகோடி பெருமக்களே, பெண்கள் தங்களுடைய அணிகலன்களை வாழ்வோர் கண்ணும் உண்டு கல்வோர் பாலும் உண்டு என்பர். அடியார்வோர் அடியார் அற்றவர் இருப்பார்கள். தங்களுடைய அணிகலன்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளை சிறார்களையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளையும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது காவல்துறை அறிவிப்பு. இதோ சூரபத்மன் முதலில் போயிட துடிக்கிறார். கோபம் வந்து விட்டது. பொங்கி எழுதி விட்டார்கள். கடும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவம் அழிந்து மாயை அழிந்து கர்வமணி ஐகாரம் வீழ போகிறது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வாதம். அகங்காரம் முடிய போகிறது. ஆணவம் மாயை அழிந்து விட்டது. மீண்டும் மீண்டும் சூரபத்மன் படை கடுமையாக போரிடுகிறது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இதோ முருகப்பெருமானியுடைய தேவதண்ட படைகள் முருகனின் ஞானத்தினாலும் வீரத்தினாலும் வீரத்தினாலும் சூரபத்மனின் படைகளை பின்னோக்கி சென்று தூரம் செய்கின்றன. சங்கனாம் பணிக்கிறது. கடுமையாக அஸ்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அக்னியாஸ்திரம், வர்ணாஸ்திரம், பிரம்மாஸ்திரத்தை தவிர சூரிய சந்திர அஸ்திரங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது. கடுமையாக பண்ணியிருக்கிறது. கஜமாசனை போல் சிங்கமாசனை போல் சூரபத்மன் சரியாக பிடிக்கவில்லை. இருந்தும் போராட தயாராக கொண்டிருக்கிறார். அதாவது கும்பகர்ணன் மகாபா ராமாயணத்தில் கால் போய் கை போய் உருண்டு உருண்டு சண்டை போட்ட மாதிரி சூரபத்ம படைகளும் போராட தயாராகின்றன. கடுமையாக நடக்கிறது. அஸ்திர போராட்டங்கள், போர் வீரர்கள், அசுரப்படை கோபத்தில் பொங்கி எழுந்துவிட்டது. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இப்பொழுது தேவசேன படைகள் கடுமையாக போரிக்கொண்டிருக்கின்றன. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். இரண்டு உடலையும் கடுமையாக சரிக்கு சரி மோதிக் கொண்டிருக்கின்றன. படைகள் பின்வாங்கினாலும் தன்னுடைய போர் குணத்தை முருகப்பெருமான் அசுரப்படை
அசுரத்தனமாக கடுமையாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் ஞான வண்டியில் பொறுமையாக இருந்து அதாவது ராமாயண மகாபாரதம் இங்க பார்த்துக்கோம், சூரியனுடைய போரை சேர்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம். ஆகா, இந்த பக்தர்களுடைய கண்களா காட்சி இதோ பாசனைக்கு வெற்றியுடன் திரும்புகிறார்கள். முருகப்பெருமானுடைய வெற்றியே வீரவே, வெற்றியே வீரவே. மீண்டும் மீண்டும் அஸ்திரங்கள் குறித்துக் கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுடைய வீரவாகி தலைமையில் உள்ள ஞான வடிவான முன்னுடைய தேவசேனை படைகள் அஸ்திரங்களை பயன்படுத்தி அசுர படைகளை தும்சம் செய்கின்றன. அந்த அஸ்திரங்கள் பூமியை பிளந்து மகேந்திரி மலையை பிளந்து சென்ற அளவு அந்த போர்க்கால நிகழ்வுகள் உண்டு. அதைத்தான் கண்டுபிடிக்கிறோம். ஆணவம் அழிந்து மாயை ஒளிந்து அகங்காரம் கர்ம வினைகள் நீங்க போகிறது. நம்முடைய ஆணவமும் மாயையும் ஒளிந்து விட்டது. கர்ம வினைகள் சூரவத்மனின் அழிவோடு நமது கர்ம வினைகளும் நீங்க போகிறது. அடியார்கள் அனைவரும் இறுதியில் சூரசம்ஹார மதம் நடக்கும் பொழுது எல்லா அடியார்களும் உங்களுடைய கர்மவினை நீங்குவதற்கு வெற்றிவேல் வீரவேல் அரோரா சொல்லி தங்களுடைய கர்மவினை தீர்த்துக் கொள்ளலாம். இதோ சூரத்தில் அனுமதித்தது. இதோ அசுரப்படை தயாராகி போகிறது. கர்மத்தை நீக்கிக்கொள்ள அடியார்கள் கண்டப்படுகிறார்கள். தங்களுடைய கவனமாக அறிவிப்பு இது கடுமையாக சூரசம்ஹார படைக்கப்படுகிறது. இதற்கு அடுத்து முருகப்பெருமானின் சக்தி வேல் வரும். அந்நேரம் அனைத்து அடியார்களும் ஒன்று போல நம்மளுடைய அகங்காரத்தை கர்ம வினையை போக்கிக் கொள்வோம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல். போர்க்களத்து இறுதியை வந்துவிட்டது. சூரவத்மன் கர்ம வினையை நீக்க போகிறார். நாங்களும் கர்மத்தை நீக்கிக் கொள்கிறோம். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். சத்துணர் போட்டோம். கடுமையாக போகிறோம்.
அடுத்தபடியாக ஆணவம், மாயை, கர்மம் தீர்த்து முருகப்பெருமான் சூரபெருமானை ஆட்கொண்டு சேவலாக மயிலாக காட்சியளிப்பார். எம்பெருமான் எதிரியையும் அவருடைய தீமைகளை நீக்கி குற்றத்தை நீக்கி தவறுகளை பொறுத்து ஞான வண்டிதன் என்று முருகப்பெருமான் ஞானமே ரூபமாக இருந்து தன்னுடைய உயர்ந்த நிலைக்காக இறைவன் அந்த சூரபெருமானை ஆட்கொண்ட நிகழ்வு இறுதியில் முருகப்பெருமான் இப்பொழுது இந்த இறைவனுடைய ஆட்கொள்ளும் சேவலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமான் மன்னித்து ஆட்கொண்ட நிகழ்வு நமது கவலைகளை துன்பங்களை நீக்கிக் கொள்ளலாம் முருகப்பெருமான் அறிவுறுத்தார். எப்படி முருகப்பெருமான் அந்த சூரபெருமானை ஆட்கொண்டு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடைய கீழ் வைத்து ஞானத்தை தெளித்து அருள் படைத்த நிகழ்வு நமக்கும் சூரபெருமான் செய்த தவறுகளை பொறுத்து எம்பெருமான் முருகப்பெருமான் நம்மை ஆட்கொண்டும் நிகழ்வு எல்லோரும் வெளியில் அரோரா என்று சொல்லி மனதில் நீக்கி சக்தி முக்தி அடைவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொள்ளவும் மும்முறை அதாவது தன்னுடைய இறை அருளால் ஆட்கொள்ளும் இரவாக சேலை இப்ப முருகப்பெருமான் சேவலாகவும் மயிலாகவும் தன்னுடைய அருளால் ஆட்கொண்டு பாதத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சி அனைவரும் மனதார இறைவனுக்கு வேண்டுமென்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதோ சேவலாக முருகப்பெருமான் ஆட்கொண்டு
அனைவரும் இருந்து வள்ளி தெய்வானையுடன் முருகன் இருப்பதை காட்சியளித்து அதை இறைவனை பெற்று வணங்கி செல்லுமாறு வேண்டுகிறோம். நாளை மாலை திருக்கல்யாணம் வந்து எல்லா அடியார்களும் வந்து திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு தங்கள் இல்லத்தில் நல்ல சிறப்பான சுபிட்சமான நிகழ்ச்சி நடப்பதற்கு திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது முருகன் எல்லாருக்கும் அருள் கொடுத்து அதன் பின்பு கோயிலுக்கு சென்று கோயிலுக்கு மேல் சென்று வள்ளி தெய்வங்களுடன் காட்சியளிப்பார். அடியார்கள் அங்கே இருக்கும் அப்படி ஆகிய வரும் வரும் புள்ளிய வயசு வரைக்கும் அடியார்கள் சற்று பொறுமையாக இருக்கிறோம். இந்த சூரசம்கார நிகழ்வினை நமது சிவம் டிவியில் 2 நாட்கள் கழித்து ஒளிபரப்ப போகிறார்கள். அனைவரும் கண்டுகொள்ளலாம். தங்கள் காணாத அடியார்களிடம் தங்கள் பேருதவியால் கவனம் செய்யுமாறு வேண்டுகிறோம். அடியார்கள் கவனமாக இருக்க பின்னணியார்கள் தங்களுடைய அணிகளை நகர்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இறைவனை தேடுகிறேன் என்று தங்களுடைய அருளை தேடுகிறேன் என்று பொருளை இழந்துவிட வேண்டாம். இறைவனை வணங்கும் போது அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். பக்தவடிகள் தங்களுடைய பொருள்களை குழந்தை செல்வர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். கோடி அடியார்கள் உடன் இருப்பார்கள். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளவும். முருகப்பெருமானை ஆதரவு எல்லாரும் கிடைக்கும். அவர்கள் அங்கங்கே இருந்த இடத்திலே முருகப்பெருமானை வணங்கிக் கொள்ளலாம். யாவரும் முந்திக் கொண்டு செல்ல வேண்டாம். அது சில இடைவெளி வழிவகுக்கும். இப்பொழுது முருகப்பெருமானின் தீபாவளி முடிந்து உள்ளே எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வங்களுடன் காட்சியளிப்பார். அதையும் கண்டுகொள்ளுங்கள். அர்ச்சனை செய்து வழிபட்டுக் கொள்ளுங்கள். நாளை திருக்கல்யாணம் நடைபெறும். அதிலும் அடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லா சிகிச்சை நாளை மாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் மிக சிறப்பாக முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறும். அதை பார்க்கும் அனைவருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இறைவன் கிடைக்கும். ஆக பக்தவர்கள் அனைவரும் நாளை மாலை நடக்கும் 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் நடக்கும் திருக்கல்யாண இறைவன் நிகழ்ச்சியை கண்டு இல்லத்தில் நல்ல சுப நிகழ்வு நடப்பதற்கு இறைவனை பிரார்த்திக் கொள்வோம். எல்லா அடியார்களும் கவனமாக இருக்கமா? கோடி அடியார்கள் கூர்ந்து இறை அருளை பெறும் போது தங்களது பொருளை விடுவார்கள். கவனத்துடன் செய்யுங்கள். இது காவல்துறை அறிவிப்பு. காவல்துறை 2 நிமிடத்துக்கு முழுக்க வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் இறையர்கள் பெறும்போது பொருளை விட வேண்டாம். எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளவும். அடியார்கள் முந்தி சென்று இறைவனை காண தேவையில்லை. இருக்கும் இடத்திலே இறைவன் தேடி வருவார். பட்டியல்தான் கூறியது போல் இருக்கும் இடம் தேடி என்பதற்கே அல்ல முழுக்கமுடன் கொண்டு வந்தார். உண்மை இதோ முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து மாயை அழித்து கர்ம வினையை துவக்கி அருள் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தீபாவளி இறக்கப் போகிறது. முருகப்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு இருந்த அனைவருக்கும் கர்மவினை நீங்கி புனித நீரா முருகப்பெருமானை தெரியும் கொண்டு அந்த புனிதம் நமக்கும் ஏற்பட்டு நமது மனம் சுத்தப்படுகிறது, அகம் சுத்தப்படுகிறது, புறம் சுத்தப்படுகிறது. ஏமா புனித நீர் வந்து முருகனுக்கு தெரிஞ்சாலே நம்ம தெரிஞ்ச மாட்டோம். யாரும் முந்தி செல்ல வேண்டாம். அதாவது முந்தி சென்று இடையில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். அனைவருக்கும் இறைவன் உண்டு. யாரும் முந்தி செல்ல வேண்டாம். அப்படி தீர்த்த வேண்டும். அப்படியே கோயிலுக்கு சென்று விடவும். அடியார்கள் முன்னே சென்று வழிபட்டாலும் உள்ளே போய் வள்ளிதேவியானை ஆரம்பித்து பக்தவர்கள் அனைவரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வள்ளி தெய்வயாளர் முருகன் ஆலயத்துக்குள் காட்சி தருவார்.
ஈரனை முன்னே அனைத்து அடியாரும் தீக்க முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க. தள்ளிக்கோங்க, வடி வடி எம்ம தட்டுங்க. தீக்க முடியாது. பள்ளி தெய்வங்களை காட்சியத்தை இறைவனை வழிபட்டு செல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கலிமலை முருகனுக்கு, கதிர்மலை முருகனுக்கு, செல்லூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, பழமொழிச்சாலை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. அதோ முருகன் வெற்றி கலந்ததுடன் அனைவரும் பள்ளி தெய்வமான முருகன் அருள்பக்தர்களும் வெற்றிவேல் முருகனுக்கு அனைவரும் உள்ளே சென்று பள்ளி தெய்வமான முருகன் இருப்பார், காட்சியளிப்பார். பார்த்து சென்று வணங்கி தங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அர்ச்சனை செய்து வழிபட்டு இறைவனை திருப்படி வேண்டுகிறோம். முத்தை தருவத்தின் திருநகையத்தின் இலக்கத்தை எனவோதும் முக்கத்தரவர்க்கு துணை உட்பட்டது கற்பி திருவருப்பத்து நோக்க தவறும் அடிவேன 10 தளிரத்த கணில் முற்றை கிரிமற்றை பொருள் பட்டப்பணி பட்டத்தையில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகவல் பட்சத்தோடு ரச்சி தருவ ஒரு நாளே திட்டித்தைய ஒத்த பரிமுரணித்த பணமைத்து பயிர விதிக்கும் கலடிக்கு கழுகோடு கருகாட திக்கு பரியட்ட பயிரவற்றுக்கு தொழுதொகு சித்திர பௌடிக்கு திரித்தக எனவாத கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கு கொகு கொக்கு குத்தி பறைவுக்க பிடியன முதுகோகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பறியிட்டு குளகிரி குத்து படவுத்து புறவன பெருமாளே கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பறியிட்டு குளகிரி குத்து படவுத்து புறவன பெருமாளே எருமையில் ஏறி விலை யாடு முகம் ஒன்று இதனுடன் ஞானமொழி பேதும் முகம் ஒன்று எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இதனுடன் ஞானமொழி பேதும் முகம் ஒன்று ஒரு மடி யார்கள் வினை இந்த முகம் ஒன்று ஒன்றுருகவே வாங்கி நின்ற முகம் ஒன்று ஒன்றுருகவே வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆரியனோ நாதனமாய் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆரியனோ நாதனமாய் அமர்ந்த பெருமானே ஆரியனோ நாதனமாய் அமர்ந்த பெருமானே ஆரியனோ நாதனமாய் அமர்ந்த பெருமானே
சிவாய நம திருச்சிற்றம்பலம். வான்மீன் வளாது பெய்ய நாளை வளம் சுரங்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிடா உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் போங்க நட்டமும் வேலி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெடா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெடா. திருச்சிற்றம்பலம். சேவற்குடி முருகனே போற்றி போற்றி. பக்தோடிகள் அனைவரும் பொறுமையாக இருந்து வரிசைக்கு சென்று வழிபடவும். பக்தர் கூட்டம் கடல் அடைவு அதிகமாக இருப்பதால் நிதானமாக பொறுமையாக இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு இறைவன் பெற்று செல்லும்படி வேண்டுகிறோம். வந்து போயிட்டு சாமிட்டே போவாங்க. திருவிழா எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்களா? 6 மணி சாயந்தரமா? ஆமாம். நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு நாளைக்கு கூட வரது
போட்டோம்னா அப்புறம் வாழ முடியாதுல்ல. இப்போ அது வேண்டி கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவோம். பண்ணிடலாமா அப்படி சொல்லுப்பா. பேசிட்டோம், உங்களுக்கு காலைல வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வாங்க. நாளைக்கு வருவோம்ண்ணே. நாளைக்கு வந்து பிளான் கூட்டம் சந்த தனமானார் படையமர் வடையன அந்தி குங்க கடையாலே வரியலி நிறைமுற கொங்கூர் கங்கூர் குழலாலே மருகிடும் அருளனை அன்பூர் இன்பூர் அருள்வாயே அரிதிரு மருக கடம்ப தொங்க திருமார்வார் அலைகுமுகுமுவென வெம்ப கண்டி தெரிவேலா திரிபுரதகனரு வந்திக்கோ தற்குருநாத ஜய ஜய ஹர அந்த களம்பனுக்கு முருகனுக்கு கட்டுக்குடி வேலனுக்கு எங்கள் குல தெய்வத்துக்கு முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு ஆரியூரநாத முருகனுக்கு முருகனுக்கு அங்கே இருங்க வருவார் அவர் வருவார் வந்து இருக்கிற இடத்துல நின்றுமா வருவாரு. पार्वती परमेश्वर अस्मिन् द्वारनक्षत्रे धनराशिर्वदस्य चिदम्बरं नामनेस्य सर्वपुष्पाणाम् अनुग्रह प्रसादफल सिद्ध्यर्थ जयल आयुरारोग्य अनुग्रह सिद्ध्यर्थ सुब्रह्मण्यस्वामी अनुग्रहदा सिद्ध्यर्थ जन्मनक्षत्रे जन्मराशिर्वदस्य कण्णन् विजय नामनेस्य आवयोः सह कुटुम्बानां सर्वानुकूल्य
कल्याणकुमार कृष्ण कत्रे रामा कृष्ण कत्रे शक्तिगणेश स्वप्नभूषण कत्रे वसुदेव भूषण कत्रे श्रीदेव त्रिभुवन कत्रे श्रीधर त्रिभुवन कत्रे रोहण कत्रे सगुंबाना अजित कुमार पुलान कत्रे अय्यप्पन सिमरासमान कत्रे आवयो सग कुंबाना सकल सौभाग्यनुग्रहदो सिद्ध्यर्थ क्षणं करिष्यामः कल्वी मुन्नेत्रंगल अनुग्रह प्रसाद श्रवण भव सुब्रह्मण्य स्वामी अनुग्रह दास भुवे शिरसे नमः भुवे नमः विश्वभुवे नमः वामदेवभुवे नमः ब्रह्मभुवे नमः शरवण भगाय नमो नमः नमस्कोपचारान् समर्पयामि।
सोमोक्तुदेव प्रजापतिप्रजयासंविधानः प्रमुञ्जमाना भुवनः सरेदो गातुं दत्त विधमानाय देवाः ॐ योगामुष्टं केयूरहरादिभिः दिव्यैराभरणैः विभूषितधनं स्वर्गादिसख्यप्रदम् अम्बोजावयशक्तिकुक्कुटधरम् रक्ताङ्गरागांशुकं सुब्रह्मण्यमुपास्महे प्रणमदा विधिप्रणाशोद्यतम् श्रीमते वल्ली देवसेनाम्बिका समेत शरवणभव शिवषण्मुखनाद सूरसंहारप्रियात्मने सुब्रह्मण्य स्वामिने नमः राजोपचार देवोपचार मंत्रोपचारान् समर्पयामि Thank you.